வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய மெயின்ஸுக்கான ஜெண்டர் ஸ்டடீஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 1 ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஸோ இதில் வந்து மொத்தம் 20 கொஸ்டின் வந்து நமக்கு கேட்பாங்க. அந்த 20 கொஸ்டினுமே வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த கிளாஸ் வந்து பிளான் பண்ணி கொண்டுட்டு போயிட்டுருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து 5 வீடியோஸ் நம்ம போட்டுருக்கிறோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த வீடியோஸ் பார்க்கணும்னா பாருங்க. அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோங்க. ஸோ நம்மளோட சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா டீம் பேஸ் படிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ராஜாஜி அவர்களுடைய ரூல் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ராஜாஜி வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1937 to 39 வரைக்கும் ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார். ஸோ நம்ம வந்து 52 வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ 52 வந்து பார்த்தோம்னா PS குமாரசாமி ராஜா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாரு. ஸோ இப்போ 52 54 வரைக்கும் வந்து ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி போனால் 37 to 39 ராஜாஜி முதலமைச்சராக இருந்திருப்பாரு. ஸோ ராஜாஜி வந்து சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவர் பிறந்தது 1878 டிசம்பர் 8 அப்போ இருந்து தருமபுரி மாவட்டத்துடைய ஒசூருக்கு பக்கம் துறப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பிறந்திருப்பாரு. பெங்களூர்ல மத்திய கல்லூரியில பட்டப்படிப்பும், அதுக்கப்புறம் சென்னை மாநில கல்லூரியில சட்டம் லாவும் படிச்சிருப்பாரு. சேலத்துல வழக்கறிஞராக இருந்திருப்பார். சேலத்துல லாயரா இருந்திருப்பாரு. இவரை வந்து விடுதலை போராட்டத்துக்கு ஈர்த்தது வந்து சுதேசி இயக்கம் தான். ஸோ சுதேசி இயக்கத்தின் மூலமா தான் விடுதலை போராட்டத்துக்குள்ள வராரு. 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் வந்து கலந்துக்கிருப்பார். ஸோ வஉசி ராமங்கலம் பிள்ளை இவங்களோட சேர்ந்து கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துப்பாரு. அதுக்கப்புறம் வஉசி தொடங்கின அந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி SSNC சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியில அதனுடைய கம்பெனிக்கு நிதி வசூல் செஞ்சு கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி அந்த கம்பெனியுடைய பங்குகளை இவரும் வந்து வாங்கி நிதி உதவி செஞ்சிருப்பார். ஸோ சுப்பிரமணிய சிவாவுடைய நண்பர் சுப்பிரமணிய சிவா இவருக்கு இந்த காலகட்டத்தில் நண்பர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 1917 to 19 பார்த்தோம்னா சேலம் நகர்மன்ற தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 1917 to 19 2 வருஷம் வந்து சேலம் நகர்மன்ற தலைவராக வந்து இருந்திருப்பார். 1917 to 19 சேலம் நகர்மன்ற தலைவராக இருந்திருப்பாரு. ஒரு முன்னெடுத்த முக்கியமான சமுதாய சீர்திருத்த பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தீண்டாமை ஒழிப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஹரிஜனாக நகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தேச குற்றம் சாட்டப்பட்ட வரதராஜலு நாயுடு அவர் வந்து சிறையில் இருந்தப்போ அவரை சார்பாக போய் இவர் தான் வந்து வாதாடி அவரை வெளியே கொண்டு வந்திருப்பாரு. சென்னையில் அதுக்கப்புறம் சேலத்துல இருந்து சென்னைக்கு போயிட்டு அங்கே உயர்நீதிமன்ற வழக்கறிஞரா வேலை செய்யறாரு. வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சொல்லி செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இங்க பாருங்க, சமபந்தி போஜனம், திராவிட நாட்டில் சமபந்தி போஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனைத்து சாத்தியினரும் ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிடக்கூடிய அந்த முறை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் ராஜாஜி தான் அப்படின்னு சொல்லி இவர் அவர்கள் அவருடைய விடுதலை பத்திரிகையில் வந்து எழுதியிருப்பார். ஸோ அதே மாதிரி கலப்பு திருமணத்தை ஆதரித்தவரும் வந்து யாருங்க, ராஜாஜி. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய சமுதாய சீர்திருத்த பணிகள், கலப்பு திருமணம், இன்டர் காஸ்ட் மேரேஜும் சப்போர்ட் பண்ணியிருப்பார். அடுத்து காந்தி பாருங்க, 1919 மார்ச் 30 அறப்போராட்ட நாளா அறிவிச்சிருப்பார். ஸோ அதை அறிவிச்சுட்டு சென்னைக்கு வந்திருப்பாரு. சென்னையில வந்து ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரி ஐயங்கார், விஜயராவாச்சாரி 3 பேரோடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆலோசிச்ச பின்னாடி அறப்போராட்டனால வந்து மார்ச் 30 ஏப்ரல் 6 வந்து அதை போஸ்ட்போன் பண்ணியிருப்பார், தள்ளி வச்சிருப்பார். ஸோ காந்திஜியை சந்திச்சுக்கு அப்புறமா தான் ராஜகோபாலாச்சாரி வந்து ராஜாஜி அப்படின்னு பிரபலம் அடைகிறார். ஸோ அதுக்கு வரைக்கும் ராஜகோபாலாச்சாரியா இருந்தார். காந்திஜியை சந்திச்சுக்கு அப்புறமா ராஜாஜியா ஆனார். 1921 வந்து காங்கிரஸ் பொதுச் செயலாளராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். ஸோ 22 காங்கிரஸ் மாநாடு வந்து கயால நடக்குது. கயா காங்கிரஸ் மாநாட்டில் வந்து கலந்துகிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாநாட்டில் தான் சட்டமன்ற புறக்கணிப்பை எதிர்த்து மோதிலால் நேரு, CR தாஸ் 2 பேரும் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து சுயராஜா கட்சி, ஸோ காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து சுயராஜ கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் வந்து போட்டிக்கிடுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து காங்கிரஸ்ல 2 பிளவு ஏற்படும். ஒன்று வந்து மாற்றம் விரும்புவோர், இன்னொன்று மாற்றம் வேண்டாதோர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. ஸோ ஒன்று வந்து ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரோ சேஞ்சஸ். இன்னொருத்தர் வந்து இன்னொரு கேங் வந்து நோ சேஞ்சஸ். ஸோ இதுல வந்து இந்த நோ சேஞ்சஸ் பக்கம் இருந்தவர் தான் ராஜாஜி. ஸோ ராஜாஜி வந்து இந்த மாற்றம் வேண்டாதோர், எலெக்ஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றம் வேண்டாதோர் பக்கம் இருந்தவர் தான் ராஜாஜி அவர்கள். 1924 திருச்செங்கோட்டுக்கு பக்கம் இருக்கக்கூடிய புதுப்பாளையத்துல காந்தி ஆசிரமத்தை வந்து ஆரம்பிக்கிறார். ஸோ புதுப்பாளையத்துல காந்தி ஆசிரமத்தை தொடங்குறாரு. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை ஏற்றவரும் ராஜாஜி அவர்கள் தான். ஸோ 1920 தேர்தலை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாஜியும் TSS ராஜனும் தமிழ்நாடு முழுக்க வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருப்பாங்க. அதே சமயம் 1921 ஜூன் 10 சென்னைக்கு வந்து காணாட் கோமகனை புறக்கணிக்கிறதுக்கான பிரச்சாரமும் முன்னெடுத்திருப்பாரு. இவர் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் இது வந்து
குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வெள்ளையனை வெளியேறியதை வந்து எதிர்த்து இருப்பாரு. ஸோ குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை வந்து எதிர்த்து விமர்சனம் செஞ்சிருப்பார். சரிங்களா? ஸோ அடுத்து சிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வெளியிடுறாரு. இது வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கான ஒரு திட்டம் தான் சிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லக்கூடியது. 46 எலெக்ஷன்ல வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. இருந்தாலும் அவரால் முதலமைச்சர் ஆக முடியாது. ஸோ அதனால காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. ஸோ காங்கிரஸ்ல வெளியே வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 46 வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால அமைச்சரவை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, இன்டரிம் கவர்மெண்ட்ஸ். அந்த இன்டரிம் கவர்மெண்ட்ல நிதி, கல்வி, தொழில், விநியோக அமைச்சராக வந்து ராஜாஜி இருந்திருப்பார். ஸோ நிதி, கல்வி, தொழில், விநியோக அமைச்சராக ராஜாஜி அவர்கள் வந்து இடைக்கால அமைச்சரவையில இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 47 வந்து மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்படுவாரு. அதுக்கப்புறம் 48 வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல். ஸோ சுதந்திர இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் வந்து ராஜாஜி அவர்கள் தான். இது பாருங்க, அதே சமயம் இவருடைய பேர் வந்து குடியரசுத் தலைவர் பதவிக்கும் வந்து பரிசீலனைக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் குடியரசுத் தலைவர் ஆகியிருக்க மாட்டாரு. ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து குடியரசுத் தலைவர் ஆகியிருப்பார். அவருடைய அந்த பதவிக்கு அவருடைய ராஜாஜி பேரும் வந்து பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. ஸோ அது அடுத்து நேரு அமைச்சரவை ஃபார்ம் பண்ணும்போது அதுல வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்திருப்பாரு. வல்லபாய் பட்டேல் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய துறையான உள்துறை அமைச்சர் பதவி வந்து ராஜாஜிக்கு கொடுத்திருப்பாரு. ஸோ இது மட்டும் இல்லாம இலக்கிய பணியும் வந்து இவர் நல்லா செஞ்சிருப்பாரு. ஸோ கல்கி இதழில் ராமாயணம் பற்றி ஒரு தொடர் கட்டுரை எழுதியிருப்பாரு. அந்த கட்டுரையை வந்து சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற பேர்ல நூலா வந்து வெளியிட்டிருப்பாங்க. சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற பேர்ல நூலா வெளியிட்டிருப்பாங்க. அந்த நூலுக்கு 1958 சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கியிருப்பாங்க. 1958 சாகித்ய அகாடமி விருது சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாஜி அவர்கள் எழுதின ராமாயணம் பற்றிய கட்டுரைகள் அடங்கிய அந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். அடுத்து 54 ஸோ அதை வந்து பாரத ரத்னா விருது கொடுத்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது மொத்தம் 3 பேர் கொடுத்திருப்பாங்க. அந்த 3 பேர்ல இவரும் வந்து ஒருத்தர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா. 1954 கொடுக்கப்பட்ட பாரத ரத்னா ராஜாஜிக்கும் வாங்கி கொடுத்திருப்பாங்க. இவர் வந்து என்ன பண்றாருன்னா காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டி, ஸோ காங்கிரஸ்குள்ள வந்து சீர்திருத்த குழு அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. ஸோ இது உங்களுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா தேர்தலில் காங்கிரஸ்க்கு எதிராக போட்டியிடுறதான் இவங்களுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள். அதாவது காங்கிரஸ் சீர்திருத்த குழு அதை உருவாக்கின ராஜாஜி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் எதிர்த்து தேர்தலில் போட்டியிடுவாங்க. ஸோ 1957 தேர்தலில் பார்த்தீங்கன்னா போட்டியிட்டு 13 இடங்கள்ல வென்றிருக்காங்க. ஸோ 13 இடங்கள்ல ஜெயிச்சு 2வது பெரிய கட்சியா இருந்திருப்பாங்க. இது வந்து சென்னை சட்டமன்ற தேர்தல் ஸோ 2வது பெரிய கட்சியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மதுரையில நடந்த இந்த குழுவினுடைய மாநாட்டில் இந்த பேரை வந்து இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிருப்பாரு. ஸோ இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி இந்த குழுவினுடைய காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டி குழுவினுடைய பேரை அவங்களுடைய கட்சி பேரை வந்து மாற்றம் செஞ்சிருப்பாரு. ஸோ அந்த கட்சி பேர்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ராஜாஜி அவருடைய கட்சி பேரை வந்து மாற்றி வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் சுதந்திரா கட்சியை வந்து ஆரம்பிக்கிறார் 1959 ஜூன் 4. அதுவும் முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் சீர்திருத்த குழு, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 1959 ஜூன் 4 சுதந்திரா கட்சி, சுதந்திர பார்ட்டி. இது வந்து முராரி வைத்தியா, மினோ மசானி ஸோ உங்களோட சேர்ந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த கட்சியினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா நேருடைய லைசன்ஸ் பர்மிட் ட்ரான்ஸ். ஸோ அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய முக்கியமான மூல மந்திரமா இருந்தது. இந்த சுதந்திரா கட்சியை இனநல கட்சி அப்படின்னு சொல்லி ஈவர் அவர்கள் வந்து விமர்சனம் செஞ்சிருப்பார். சுதந்திரா கட்சி இனநல கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா ஈவர் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ வந்து சுதந்திரா கட்சி 62 தேர்தலில் அண்ணாவோட சேர்ந்துக்கிறாங்க. ஸோ அண்ணாவுடைய திமுகவும் இந்த சுதந்திரா பார்ட்டியும் வந்து 2 பேரும் சேர்ந்து 62 தேர்தலில் போட்டிடுறாங்க. 56 ஜனவரி 28 ஸோ 1956 வந்து அகைன் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரும். ஸோ 56 வந்து பார்த்தோம்னா ஆங்கிலம் வந்து ஆட்சி மொழி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த தீர்மானத்தில் பெரியார் அண்ணாதுரையுடன் கையெழுத்து போட்டார். ஸோ பெரியார் அண்ணாதுரையோட சேர்ந்து இவரும் வந்து சைன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் 58 மார்ச் 8 அகில இந்திய மொழி மாநாட்டில் கலந்துக்கிட்டு ஆங்கிலம் வந்து இந்தி ஆதரவாளர்களுக்கு அந்நிய மொழியும் அதே மாதிரி இந்தி அந்நிய மொழி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஹிந்தி பேசுறவங்களுக்கு ஆங்கிலம் எப்படி அந்நிய மொழியோ அதே மாதிரி ஹிந்தி பேசாதவங்களுக்கு ஹிந்தி வந்து அந்நிய மொழி அப்படின்னு சொல்லி ராஜாஜி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 1965 ஜனவரி 17 திருச்சி இந்திய எதிர்ப்பு மாநாடு. ஸோ திருச்சியில் நடந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் என்ன சொல்லிருப்பேன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் 17வது பகுதி. ஸோ அதான் வந்து அபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ லாங்குவேஜஸ் இருக்கக்கூடிய அந்த அட்டவணை ஸ்கெடியூல் வந்து 17வது அட்டவணை. ஸோ அந்த 17வது பகுதி வந்து 17வது அட்டவணை இல்லை 17வது பகுதி பார்ட் 17. ஸோ அதை வந்து கிழித்து அரபிக்கடலில் எரி வேண்டும் வீசுங்க அப்படின்னு சொல்லி ராஜாஜி அவர்கள் சொல்லியிருப்பாரு. இப்போ எப்பன்னா 1965 திருச்சி இந்திய எதிர்ப்பு
மாநாட்டில் வந்து ராஜாஜி இப்படி சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்க 67 எலெக்ஷன் வந்துருக்கு. ஸோ 62ல வந்து திமுகவும் டிஎம்கே பிளஸ் சுதந்திரா பார்ட்டி, ஸோ 2 பேரும் வந்து கூட்டணியில இருந்திருப்பாங்க. இது வந்து 62ல. அகைன் 67லயும் வந்து அதே கூட்டணி ஃபார்ம் ஆகுது. திமுக சுதந்திரா கட்சி கூட இன்னொன்னு ஃபார்ம் ஆகுது, ஃபார்வர்ட் பிளாக். சப்போஸ் இது வந்து 3 பேர் இருக்காங்களே, ஸோ அந்த கூட்டணி வந்து முக்காலி கூட்டணி அப்படின்னு சொல்லி காமராஜர் வந்து சொல்லியிருப்பாரு. முக்காலி கூட்டணி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் 67 எலெக்ஷன்ல அண்ணா வந்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகியிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து கருணாநிதி வந்து என்ன பண்ணியிருப்பாரு, மதுவிலக்கு கொள்கையை வந்து தளர்த்திருப்பாரு. ஸோ டாஸ்மாக் எல்லாம் ஓபன் பண்ணியிருப்பாரு. இதை பார்த்து ராஜாஜி வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு அதாவது இவங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து காமராஜர் அவர்களுடைய அமைப்பு காங்கிரஸோட கூட்டணியை வச்சிருப்பார். ஸோ ராஜாஜி வந்து கருணாநிதி மதுவிலக்கு கொள்கையை தளர்த்தினதும் அங்கிருந்து வெளியே அவங்க கூட்டணியை வந்து முடிச்சுக்கிட்டு வந்து காமராஜருடைய அமைப்பு காங்கிரஸுடைய கூட்டணி இணைஞ்சிருப்பாரு. ஸோ இவர் நிறுவிய முக்கியமான இலக்கிய மன்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் இலக்கிய மன்றம், அதுக்கப்புறம் தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றம். இது வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. சிறையில் இருந்தப்ப திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு 1965. ஸோ 1965ல திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சு கொடுத்திருப்பாரு. குறையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த பாடல் வந்து எழுதினவர் ராஜாஜி அவர்கள் தான். அதுக்கப்புறம் பம்பாய் பாரதிய வித்யா பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவன் வந்து தோற்றுவிப்பவர்கள் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பரா வந்து இவர் இருந்திருப்பாரு. அடுத்து பாருங்க, இப்போ 1952. ஸோ இப்பதான் வந்து சிஎம் ஆவார் இல்லைங்களா. 52 தேர்தல் வருது. இந்த தேர்தலில் டி பிரகாசம், ஸோ அவருடைய கட்சி வந்து கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி, அதுக்கப்புறம் என்ஜே ரங்காராவின் கிருஷிகார் லோக் கட்சி, ஸோ இந்த கட்சியும் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனா திமுக வந்து கலந்து கொள்ளவில்லை. திமுக வந்து இந்த 52 எலெக்ஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண கிடையாது. நீதி கட்சி வந்து பிடி ராஜன் தலைமையில போட்டிடுவாங்க. நீதி கட்சி பிடி ராஜன் தலைமையில போட்டியிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த எலெக்ஷன்ல டி பிரகாசம் வந்து ஐக்கிய ஜனநாயக முன்னணி யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் யூடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டணி வந்து உருவாக்கியிருப்பாரு. இந்த கூட்டணி தான் வந்து குறைந்தபட்ச பொது திட்டம், அதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச பொது திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வெளியிட்டது வந்து டி பிரகாசம் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி கூட்டணி தான் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ 52 எலெக்ஷன்ல காங்கிரஸ் 152, நீதி கட்சி ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ல அருப்புக்கோட்டையிலிருந்து முத்துராமலிங்க தேவரும், வண்ணாரப்பேட்டையிலிருந்து பா ஜீவானந்தமும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அருப்புக்கோட்டையிலிருந்து முத்துராமலிங்க தேவரும், வண்ணாரப்பேட்டையிலிருந்து பா ஜீவானந்தமும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இந்த எலெக்ஷன்ல ராஜாஜி வந்து எலெக்ஷன்ல அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருக்க மாட்டார். ஆனா வந்து முதலமைச்சர் ஆகியிருப்பார். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் முதலமைச்சர் ஆகியிருப்பார். சரிங்களா. ஸோ ஆளுநர் ஸ்ரீ பிரகாஷா அவரை வந்து என்ன பண்றாரு, சட்டமன்ற மேலவைக்கு நியமன உறுப்பினராக நியமிச்சிருவார். அதாவது நாமினேட்டட் மெம்பரா மட்டும் இருப்பார். முதலமைச்சர் ஆகிடுவாரு. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கு மேலவைக்கு வந்து நாமினேட் பண்ணியிருப்பாரு. அப்ப இருந்த ஆளுநர் ஸ்ரீ பிரகாஷா. ஸோ இந்த 52 to 54 இவருடைய ஆட்சி பத்தி பார்த்தோம்னா, இவருடைய ஆட்சியில அமைச்சரவையில ஜே சிவசண்முகம் பிள்ளை அவர் தான் வந்து பேரவைத் தலைவர், ஸ்பீக்கரா வந்து இருந்திருப்பாச்சு சிவசண்முகம் பிள்ளை. ஸோ உங்களோட கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட், ஸோ பெரும்பான்மை இருக்காது. இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணவங்க யாருன்னா ஏஎம் மாணிக்கவேலு நாயக்கருடைய காமன்வெல்த் கட்சி, அதுக்கப்புறம் எஸ் ராமசாமி படையாச்சியின் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி. ஸோ அந்த 2 கட்சியினுடைய ஆதரவுல தான் வந்து ராஜாஜி இங்க இந்த ஆட்சியை வந்து நடத்தியிருப்பாரு. 1952 30ஆம் தேதி வந்து நம்பிக்கை தீர்மானம் நடத்த சொல்லியிருப்பாங்க. அந்த தீர்மானத்துல ராஜாஜி வந்து வென்றிருப்பார். இதுதான் வந்து சுதந்திர இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட முதன்மையாக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை தீர்மானம் அப்படிங்கிறது இதுதான். 1952 ஜூன் 30ஆம் தேதி சென்னை சட்டமன்றத்தில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர்றாரு, உழவர் பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வர்றாரு. இதுல வந்து அந்த விவசாயம் பண்ணக்கூடிய உழவருக்கு வந்து 40% பங்கும், நில சொந்தக்காரருக்கு 60% அந்த வருவாயும் வந்து பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாதுகாப்பு கொடுத்திருப்பாரு. ஸோ அதான் வந்து உழவர் பாதுகாப்பு சட்டம், டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். டெனன்ஸ்னா குத்தகை பாதுகாப்பு, ஸோ குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம். அடுத்து இவருடைய ஆட்சி வந்து 52 to 54 கைத்தறி நெசவாளர்களின் பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கைத்தறி நெசவாளர்களின் பொற்காலம் அப்படின்னு ராஜாஜி அவர்களுடைய ஆட்சியை தான் சொல்றாங்க 32 to 54. இந்த தமிழகத்துல மொழிவாரி மாநில அமைப்பா வந்து பிரிக்கும். ஸோ நிறைய மாநிலங்கள் பாத்தீங்கன்னா காங்கிரஸுடைய கொள்கையா வந்து இருந்திருக்கு மொழிவழி மாநில அமைப்பு அப்படிங்கிறது. 1908 இருந்து 1956 காங்கிரஸ் எலெக்ஷன்ல அவங்க ஒரு அறிக்கையிலே வந்து சொல்லியிருப்பாங்க மொழிவழி மாநிலம் அவங்க பிரிப்போம் அப்படின்னு சொல்லி. 47 நவம்பர் 27ஆம் தேதி மொழிவழி மாகாண கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் வந்து அறிவிச்சிருப்பாரு. ஸோ இப்போ அதெல்லாம் மொழிவழி வச்சு பிரிக்கிறப்போ திருப்பதியும் திருத்தணியும் வந்து ஆந்திராவுடன் இணைக்க திட்டமிட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து எதிர்த்து தமிழரசு கட்சி தலைவர் மாப்பா சிவனே வந்து போராட்டம் செஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த இதனுடைய
இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக HV படாஸ்கர் கமிட்டி, ஸோ HV படாஸ்கர் கமிட்டி வந்து அமைச்சு, ஸோ அந்த கமிட்டியின் படி திருப்பதி வந்து ஆந்திராவுக்கும் திருத்தணி தமிழ்நாட்டுக்கும் வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது 56ல் பிப்ரவரி 24 குமரி மாவட்டம் கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட இணையுது. அதே மாதிரி செங்கோட்டை வட்டமும் சென்னை மாநிலத்தோட சென்னை தமிழ்நாட்டோட இணையுது. ஸோ அது 1956 நவம்பர் 1 கர்நாடகம் வந்து ஒரு கர்நாடக தனி மாநிலமும் பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ ராஜாஜி என்ன பண்ணுவாரு, அகைன் இந்த ஆட்சி காலத்துல குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவார். அதாவது பகுதி நேர கல்வி, காலையில 4 மணி நேரம் வந்து ஸ்கூல்ல படிக்கணும், அதுக்கப்புறம் ஈவினிங் மதியத்துக்கு மேல போயிட்டு தந்தை தொழிலே வந்து செய்யணும். ஸோ அது வந்து குலக்கல்வி திட்டம் சொல்லி நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும் தமிழ்நாட்டில இருந்து. ஸோ இது திமுக வந்து மும்முனை போராட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. ஸோ 1953 ஜூலை 13 திமுக வந்து மும்முனை போராட்டம் அறிவிச்சிருப்பாங்க. இதுல வந்து ஒன்று குலக்கல்வி போராட்டம், இன்னொன்று கள்ளக்குடி போராட்டம், இன்னொன்று நேரு எதிர்ப்பு போராட்டம். ஸோ இதுல வந்து குலக்கல்வி போராட்டம் EVK சம்பத் தலைமையில நடந்திருக்கும். குலக்கல்வி போராட்டம் வந்து EVK சம்பத் தலைமையேற்று நடத்திருப்பான். ஸோ கள்ளக்குடி போராட்டம் அப்படிங்கிறது டால்மியாபுரம், ஸோ டால்மியாபுரத்தை வந்து கள்ளக்குடின்னு மாற்றணும்னு சொல்லி போராட்டம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 3வது நேரு எதிர்ப்பு போராட்டம். ஸோ இது வந்து மும்முனை போராட்டம் திமுக செஞ்சது. ஸோ இந்த போராட்டத்தினுடையும் ராஜாஜி வந்து முதலமைச்சர் பதவியில வந்து ரிசைன் பண்ணிடுவார், பதவி விலகிடுவார். ஸோ இதான் வந்து ராஜாஜி 52 to 54 அவருடைய ஆட்சி காலம். ஸோ 54ல் வந்து யார் வந்திருப்பாங்க, 52 to 54 பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 54ல் வந்து ராஜாஜி வந்து ரிசைன் பண்ணிடுவார். ஸோ ராஜாஜி ரிசைன் பண்ணதான் காமராஜர் வந்து முதலமைச்சரா பதவியேற்றிருப்பார். பாருங்க, ஸோ 52ல் ராஜாஜி ரிசைன் பண்ணதும் 54ல் காமராஜர் அவர்கள் வந்து முதலமைச்சர் பதவியேற்றும் 63, ஸோ 1954 இருந்து 63 வரைக்கும் வந்து ஆட்சியில இருந்திருப்பார். ஸோ 9 ஆண்டுகள் வந்து காமராஜர் ஐயா ஆட்சியில இருந்திருப்பார். காமராஜர் ஐயா வந்து அவருடைய இயற்பெயர் வந்து காமாட்சி. ஸோ அவங்க வீட்டில் கூப்பிடக்கூடிய பேர் காமாட்சி. பிறந்தது வந்து பார்த்தோம்னா 1903 ஜூலை 15. இந்த ஜூலை 15 தான் என்ன நம்ம தமிழ்நாடு அரசு செலிப்ரேட் பண்ணதான் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணக்கூடியது இந்த ஜூலை 15 தான். ராமநாதபுரம் விருதுநகரில் வந்து பிறந்தவர். வைக்கம் மர போராட்டத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஸோ வைக்கம் சத்தியாகிரகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் சுசீந்திரம் ஆலய நிலைய போராட்டத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 1919 காங்கிரஸ்ல உறுப்பினர் சேர்றாரு. 1920 காந்திஜியை வந்து மதுரையில சந்திக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் காந்திஜியை மதுரையில மீட் பண்றாரு. சத்தியமூர்த்தியினுடைய நம்பிக்கைக்குரிய சீடர். சத்தியமூர்த்தியினுடைய முக்கியமான சீடர் தான் காமராஜர் ஐயா அவர்கள். 1920 ஒத்துழையாமை இயக்கத்துல மதுக்கடை மறியல் செய்வாரு. அதுக்கப்புறம் சைமன் குழு எதிர்த்து போராட்டம் நடப்பாரு. உப்பு சத்தியாகிரகத்திலும் பங்கேற்பாரு. அதுக்காக 2 ஆண்டு வந்து அலிப்பூர் சிறையில தண்டனை இருந்திருப்பாரு. அலிப்பூர் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் சட்டமறுப்பு போராட்டம், சட்டமறுப்பு இயக்கத்துல திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டிருப்ப 37 எலெக்ஷன். 37 ராஜாஜி முதலமைச்சர் ஆனப்போ சாத்தூர் தொகுதியிலிருந்து வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மொத்தம் 16 ஆண்டுகள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்திருப்பாரு. அதே ஆண்டு 1940 தனிநபர் அறப்போராட்டத்தை வந்து மேற்கொள்றதுக்காக காந்திஜி போய் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு ரிட்டர்ன், அதாவது ரீச் பண்ணிருக்க மாட்டாரு, போவார். ஸோ காந்திஜியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி வார்தாவுக்கு கிளம்புவார். ஸோ வார்தாவுக்கு ட்ரெயின்ல போகும்போது கரூர் போக வேண்டிய நிலையத்தில் அவரை நிறுத்தி அரெஸ்ட் பண்ணி வேலூர் சிறை கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த வேலூர் சிறையில் இருக்கும்போதே அவர் வந்து விருதுநகரனுடைய நகரமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் 1961. சரிங்களா. ஸோ அடுத்து 42 ஆகஸ்ட் 7, 8 ஸோ பம்பாய் காங்கிரஸ் கூட்டத்தில் வெள்ளையனை வெளியேறிக்க தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு திரும்பி வரும்போது அம்ரோலி அப்படிங்கிற சிறையில வந்து அடைக்கப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் அங்கிருந்து வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டு மொத்தம் 3 ஆண்டுகள் வந்து இதுக்காக சிறையில் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 46 எலெக்ஷன்ல சாத்தூர் தொகுதியிலிருந்து அகைன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஸோ இவரை வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டி பிரகாசம், ஓமந்தூராவ், அதுக்கப்புறம் குமாரசாமி ராஜா, ஸோ இவங்களாம் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் காமராஜர் அவர்கள் தான். 1975 அக்டோபர் 2 வந்து இறந்திருப்பார். ஸோ அவர் வந்து டெத் ஆனது 1975 அக்டோபர் 2 அன்னைக்கு வந்து இறந்திருப்பார். ஸோ மொத்தம் 9 ஆண்டு காலம் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாரு. நேருவின் விருப்பத்திற்கேற்ப பதவியில் வந்து விலகி அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ்ல பிளவு ஏற்பட்டு 1969 அமைப்பு காங்கிரஸ் வந்து ஆரம்பிக்கிறார். அமைப்பு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி கட்சி வந்து ஆரம்பிப்பாரு. 54 வந்து முதலமைச்சர் ஆனப்ப அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாரு. ஸோ அது வந்து சடனா நடந்தது. ராஜா ரிசைன் பண்றாரு. இவருக்கு வந்து பெரியார் எல்லாருமே வந்து நீங்க முதலமைச்சர் பதவி எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. ஸோ அப்ப முதலமைச்சர் ஆகும்போது இவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், ஸோ எம்பியா தான் இருந்திருப்பார்.
இப்போ இடையில வந்து குடியாத்தத்துல இடைத்தேர்தல் நடக்கும். ஸோ அந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருப்பாரு. ஸோ இவருக்கு வந்து பெரியார் அண்ணாவுடைய ஆதரவும் இருந்திருக்கும். அவங்க இவருக்கு ஆதரவா வந்து பிரச்சாரம் செஞ்சிருப்பாங்க. இவருடைய அமைச்சரவையில பார்த்தோம்னா மொத்தமே வந்து 8 அமைச்சர்கள் தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து காம்பேக்ட் கேபினட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பேக்ட் கேபினட் அப்படின்னு சொல்லி காமராஜர் ஐயாவுடைய அமைச்சரவையை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் 1955 ஆவடியில காங்கிரஸ் மாநாடு நடக்கும். ஸோ அந்த மாநாடு நடத்தக்கூடிய பொறுப்பு வந்து இவர்கிட்ட தான் வருது. அந்த மாநாட்டு வளாகத்துக்கு சத்தியமூர்த்தி நகர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. இந்த மாநாடு தலைமையேற்றவர் யுவன் தேபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ சிறப்பு விருந்தினரா யூகோஸ்லேவியாவுடைய அதிபர் மார்ஷல் டிட்டோ. ஸோ அவர் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து பங்கேற்றிருப்பாரு. ஸோ இந்த மாநாட்டில் தான் வந்து சோசலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். சோசலிச பாணி சமுதாயம். சோசலிச பாணி சமுதாயம்னா என்னன்னா, அதாவது முதலாளித்துவம் இல்லாம இருக்கக்கூடியது, அதாவது மிக்ஸ்டு எக்கானமின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ கலப்பு பொருளாதாரத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கலப்பு பொருளாதாரத்தை சொல்லக்கூடியது. ஸோ அதான் வந்து சோசலிச பாணி சமுதாயம். ஸோ இதுக்கான தீர்மானம் வந்து நேரு வந்து முன்மொழிவாரு. காமராசன் அதை வழிமொழிந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் மொழிவழி மாநிலம் வந்து பிரிக்கணும்னு சொல்லி அதுக்கெல்லாம் கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. எஸ்கே தார் கமிட்டி, அதுக்கப்புறம் ஜேவிபி கமிட்டி. ஸோ ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் தலைமையில வந்து கமிட்டி போட்டிருப்பாங்க. இந்த கமிட்டிலாம் வந்து மொழிவழி மாகாணங்கள் பிரிக்க வேண்டாம், மொழி பேஸ் பண்ணி பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதனால இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவார்னா, மேற்கு வங்காளத்தை சார்ந்த டாக்டர் பிசி ராய் மேற்கு வங்காளத்தை சார்ந்தவர். இவர் வந்து ஒரு ஐடியா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 1956 அமிர்தசரஸ்ல தான் காங்கிரஸ் கூட்டத்தில், அதாவது மொழி வெளி வேண்டாம், ஸோ அப்படியே இருக்கிறத ஒரு பெரிய ஆட்சி பகுதியா பிரிச்சிடலாம். ஸோ 5லிருந்து 6 பெரிய ஆட்சி பகுதியா மொத்தத்தையும் வந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதன்படி கீழே இருக்கக்கூடிய அந்த தென்னிந்தியாவை வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3ஐயும் சேர்த்து தட்சிண பிரதேசம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இவருடைய ஐடியா வந்து யாரும் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நேருவும் காமராசரும் இவருடைய ஐடியாவை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த திட்டத்தை வந்து தட்சிண பிரதேச திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இது 3ஐயும் சேர்த்து தட்சிண பிரதேசமா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி மேற்கு வங்காளத்தை சார்ந்த டாக்டர் பிசி ராய் தான் வந்து இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவருடைய ஐடியா வந்து சொல்லியிருப்பார். ஸோ 54 to 56 வரைக்கும் ஃபர்ஸ்ட் அமைச்சரவை. ஸோ அடுத்தது 2வது அமைச்சரவை வந்து 57 to 62 வரைக்கும். ஸோ 57 தேர்தலில் அகைன் சாத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. காங்கிரஸ் வந்து 151 இடங்கள்ல ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இந்த அமைச்சரவையில பி கக்கன் அவர்கள் வந்து பொதுப்பணித்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ பி கக்கன் அவர்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் எம் பக்தோச்சலம் வந்து உள்துறை அமைச்சராக இருந்திருப்பாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் மணல்மேடு கிராமத்தை சார்ந்த சங்கரலிங்கம் அவர்கள் 1957 ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றணும், சென்னை வேண்டாம் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றணும்னு சொல்லி உண்ணாவிரதம் 76 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாகம் செஞ்சிருப்பார். மணல்மேடு கிராமத்தை சார்ந்த சங்கரலிங்கம் அவர்கள் 1957 ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு பெயர் மாற்ற சொல்லி 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து அங்க ஸ்ட்ரைக் இருந்து உயிர் தியாகம் வந்து செஞ்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் 61 கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆங்கிலத்தில் சென்னை எழுதி தமிழ்ல தமிழ்நாடுன்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உத்தரவு பிறப்பித்திருப்பாங்க. ஸோ ஆங்கிலத்துல சென்னையில எழுதுங்க, தமிழ்ல தமிழ்நாடுன்னு எழுதுங்க, எழுதிக்கோங்க, எழுதலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்க. ஸோ கல்வி சீர்திருத்தம் அப்படிங்கிறது காமராஜருடைய முக்கியமான ஒரு சாதனை தான். ஸோ பார்த்தோம்னா டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பொதுக்கல்வித்துறை இயக்குனரா நேது சுந்தர வடிவேல வந்து நியமனம் செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பள்ளி வேலை நாட்களில் 180 200 நாளா வந்து உயர்த்துறாரு. மதிய உணவு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ப்ரீ ஸ்கூல்ல ஊட்டச்சத்து உணவு கொடுக்கறதுக்கான அந்த பரிசோதனை திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ ஆண்டு வருமானம் 1200 ரூபாய்க்குள்ள இருக்குன்னா நீங்க வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இலவச கல்வி வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பள்ளி மேம்பாட்டு மாநாடுகள் வந்து நடத்தப்பட்டிருக்கும். ஆசிரியருக்கு ஓய்வூதிய திட்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் மும்மொழி கொள்கை தான் வந்து பின்பற்றப்பட்டிருக்கு. ஸோ மும்மொழி கல்விக் கொள்கை தான் வந்து காமராஜர் ஐயா வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறார் பள்ளிகள்ல. அடுத்து பார்த்தோம்னா வளர்ச்சி திட்டங்கள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. பைக்காரா மின் உற்பத்தி திட்டம், அதுக்கப்புறம் குந்தா திட்டம். ஸோ இந்த குந்தா திட்டம் வந்து தொடங்குறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் வந்து யாருன்னா, காமராஜர் அமைச்சரவையில் தொழில்துறை அமைச்சராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் தான் இந்த குந்தா திட்டம் நிறைவேற முக்கிய காரணமாக இருந்திருப்பாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் மின்சார தன்னிறைவு. ஸோ நம்ம வந்து மின்சாரத்தில் தன்னிறைவு அப்படின்னா நமக்கு தேவையானது நமக்கு மின்சாரம் இருக்கு, அது போக எக்ஸ்ட்ராவும் வந்து நம்ம உற்பத்தி செய்யறோம், அதை வந்து பக்கத்து மாநிலங்களுக்கு நம்ம அதை விற்பனை செஞ்சிருப்போம். ஸோ இதுதான் வந்து மின்சார தன்னிறைவு அடைந்த மாநிலமா மாறி இருக்கும். அதுக்கப்புறம் பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டம், கீழ்பவானை திட்டம், மணிமுத்தாறு, மேட்டூர் கால்வாய் விரிவாக்க திட்டம் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சாத்தனூர் கிருஷ்ணகிரி டேம் வந்து கட்டப்பட்டிருக்கும். விவசாயிகளுக்கு 25% மானியத்துடன் நீண்ட கால கடன்கள் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ 25% சப்சிடியோட
லாங் டேர்ம் லோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தவணை முறையில எண்ணெய் என்ஜின் மின்சார பம்ப் செட்டுகள்லாம் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அடுத்து 2 சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மெட்ராஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 1955, சென்னை நில சீர்திருத்த சட்டம். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 5 நபர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அதிகபட்சம் 20 ஏக்கர் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி லேண்ட் சீலிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். இதுல உச்ச வரம்பு வந்து நிர்ணயிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மெட்ராஸ் கல்டிவேட்டிங் பிளான்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ சென்னை பனையால் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி இது வந்து 1955 வந்து இயற்றப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தொழிற்சாலைகள் வந்து நிறைய தொழிற்சாலை தொடங்கியிருப்பாங்க. ஸோ அது எந்த நாட்டினுடைய உதவியோட எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம். இது வந்து ஜெர்மனி உதவியோட தொடங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் நெய்வேலி அனல் மின் திட்டம் ரஷ்ய உதவியோட. சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலை, ஸோ ஐசிஎஃப் இருக்கு இல்லைங்களா, சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப் இது வந்து சுவிட்சர்லாந்து உதவியுடன் தொடங்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இந்துஸ்தான் டெலிபிரிண்டர் தொழிற்சாலை இத்தாலி உதவியோடையும். நீலகிரியில் இருக்கக்கூடிய கச்சா பிலிம் உற்பத்தி தொழிற்சாலை பிரெஞ்சு உதவியோடையும். ஸோ பி அப்படின்னு வச்சுக்கோங்க, பிலிம் பிரெஞ்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண நிறுவனங்கள் பார்த்தோம்னா திருவெரும்பூர்ல இருக்கக்கூடிய கனரக கொதிகலன் தொழிற்சாலை. அதுக்கப்புறம் ஆவடி டாங்க் தொழிற்சாலை. நத்தப்பாக்கம் அறுவை சிகிச்சை கருவிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை. திருச்சி பெல்லு. அதுக்கப்புறம் மணலி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். ஸோ இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள். சரிங்களா, இவ்வளவு தொழிற்சாலைகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் தொழில்துறையில தமிழ்நாடு வந்து 2வது இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ மேற்கு வங்காளத்தை பின்னாடி தள்ளிட்டு தொழில்துறையில தமிழ்நாடு 2வது இடத்துல வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் யார் இருந்திருப்பாங்கன்னா மகாராஷ்டிரா இருந்திருப்பாங்க, 2வதா தமிழ்நாடு, 3வதா வெஸ்ட் பெங்கால் வந்து இருந்திருப்பாங்க. அடுத்து ஆராய்ச்சி நிறுவனங்கள், ஸோ ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஐஐடி மெட்ராஸ். அதுக்கப்புறம் ராமானுஜம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், இதுவும் மெட்ராஸ்ல. அடையாற்றில் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம். ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில. காரைக்குடியில மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம். ஸோ மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது காரைக்குடியில வந்து தொடங்கியிருப்பார். ஸோ 9 ஆண்டுகள் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாரு. இருந்தாலும் சட்டப்பேரவையில வெறும் 6 முறை மட்டும்தான் வந்து ஸ்பீச்சை கொடுத்திருப்பாரு. ஸோ அப்படின்னா என்ன தெரியுது இதுல இருந்துன்னா, அவர் வந்து பேசுறதை விட அதை செயல்படுத்துறதுல வந்து ரொம்ப முக்கியமா இருந்திருக்கிறாரு. ஸோ 9 வருஷத்துல 6 முறை மட்டும்தான் சட்டப்பேரவையில பேசியிருக்கிறாரு. அடுத்து வந்து பாருங்க 62 எலெக்ஷன் வந்திருக்கும். ஸோ 62 எலெக்ஷன்ல அண்ணா ராஜாஜி இவங்க 2 பேரும் கூட்டணி. ஸோ என்ன வந்து டிஎம்கே பிளஸ் சுதந்திரா கட்சி கூட்டணிக்கு வந்துட்டாங்க. டிஎம்கே பிளஸ் சுதந்திரா கட்சி கூட்டணி. அவர் கூட புதுசா இப்போ வந்து யாருன்னா முத்துராமலிங்க தேவரன் அவர்களுடைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும் வந்து இப்போ கூட்டணிக்கு வந்துருது. ஸோ ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தொடங்கின கட்சி. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தொடங்கின கட்சி. ஸோ அதனுடைய தலைவராக இருந்த முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இப்போ இவங்களுடைய கூட்டணியில வந்து இணைந்திருப்பாரு. ஸோ இப்போ வந்து சம்பத் வந்து இவங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டு அவர் தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லி புது கட்சி ஆரம்பிச்சு சம்பத் அவர்கள் வந்து போட்டிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் காங்கிரஸ் 139, திமுக வந்து 50 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ திமுக 50 எம்எல்ஏவும் காங்கிரஸ் வந்து 139 ஜெயிச்சிருப்பாங்க 62 எலெக்ஷன்ல. அண்ணா வந்து காஞ்சிபுரத்துல தோத்திருப்பார். ஸோ அவருடைய சொந்த தொகுதியிலே வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார் காங்கிரஸ் வேட்பாளர் நடேச முதலியாரால். காங்கிரஸ் வேட்பாளர் அண்ணா யார்கிட்ட தோற்றிருப்பாருன்னா நடேச முதலியார்கிட்ட தோற்றிருப்பாரு காஞ்சிபுரம் தொகுதியில. ஸோ இப்போ வந்து என்னது 3வது அமைச்சரவையை வந்து காமராஜர் அவர்கள் அமைக்கிறாரு. இந்த அமைச்சரவையில எம் பக்தவச்சலம் வந்து நிதி கல்வி அமைச்சராக இருக்காரு. பி கக்கன் இப்போ வந்து விவசாய அமைச்சர், ஸோ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா வந்து இருந்திருப்பாரு. ஸோ இந்த இப்பதான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ கட்சி பணியை செய்யணும், மேல நேஷனல் பாலிடிக்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி கட்சி பணி செய்யறதுக்காக காமராஜர் திட்டம் கே பிளான் அப்படின்னு சொல்லி வந்து ஒண்ணு சொல்றாரு. நேருகிட்ட போய் வந்து பார்த்து சொல்றாரு. ஹைதராபாத்ல நேர பார்த்து சந்திச்சு கே பிளான் சொல்றாரு. ஸோ இது வந்து 1962 சீனா இந்திய போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிளானை வந்து சொல்லி அதன்படி முதலமைச்சர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணியிருப்பார். 63 அக்டோபர் 1ஆம் தேதி 1963 அக்டோபர் 1ஆம் தேதி வந்து என்ன பண்றாரு, சீஃப் மினிஸ்டர் பதவியிலிருந்து ரிசைன் ஆயிடுவார். ஸோ ரிசைன் ஆயிட்டு 63 அக்டோபர் 9ஆம் தேதி கரெக்டா 8 நாள் கழிச்சு அக்டோபர் 9ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக உருவாகிறாரு. ஸோ நேரு அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா லால் பகதூர் சாஸ்திரியும் அதுக்கப்புறம் இந்திரா காந்தியும் பிரதமர் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருப்பாரு காமராஜர் ஐயா அவர்கள். 67 எலெக்ஷன். ஸோ இப்போ வந்து 67 எலெக்ஷன்ல விருதுநகர்ல போட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அங்க திமுக வேட்பாளர் பே சீனிவாசன் கிட்ட அவர்கள் வந்து தோத்திருப்பார். திமுக வேட்பாளர் பே சீனிவாசனால் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார் காமராஜர் அவர்கள் 67 தேர்தல். ஸோ அதுக்கப்புறம் வந்து அண்ணா முதலமைச்சர் ஆகியிருப்பார். சரிங்களா. ஸோ
இதெல்லாம் வந்து காமராஜர் ஐயாவுடைய 9 ஆண்டு ஆட்சியினுடைய சாதனைகள். ஸோ இதுக்கு இடையில பாருங்க 65 இருந்து 67 வரைக்கும் பக்தவச்சலம் அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்திருப்பார். ஸோ ஆட்சியில் இருந்திருக்க மாட்டாரு. இவர் வந்து முதலமைச்சர் இருந்திருப்பார். ஸோ 1965 to 67 வரைக்கும். 63 வந்து ஐயா வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ இப்போ 65 இருந்து 67 வரைக்கும் வந்து பக்தவச்சலம் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். ஸோ அப்படிங்கிறதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஷன் மீஞ்சூர். ஸோ வந்து மீஞ்சூர் பக்தவச்சலம் அப்படின்னு சொல்லுவோம். சென்னை மாநில கல்லூரியோட பட்டப்படிப்பும் அதுக்கப்புறம் சட்டக்கல்லூரியில் சட்டத்தையும் படிச்சுட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்தவர் தான் பக்தவச்சலம். சுயாட்சி இயக்கத்தின் மூலமாக தான் உள்ள இந்திய விடுதலை போராட்டத்துக்கு வந்து வராது. சுயாட்சி இயக்கம் அப்படிங்கிறது யாரு தொடங்கினது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணாங்க. 1922 காங்கிரஸ் உறுப்பினர் ஆகிறாரு. இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாளேட்டை துவங்கி அதனுடைய ஆசிரியராகவும் இருந்திருப்பார். ஸோ இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி நாளேட்டை துவங்கி அதனுடைய ஆசிரியர் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சென்னை மகாஜன சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு. 1937 ராஜாஜி அமைச்சரவையின் போது சென்னை மாநகராட்சியில துணை மேயரா இருந்திருக்காரு. ஸோ ராஜாஜி முதலமைச்சராக இருந்தப்ப சென்னை மாநகராட்சியின் துணை மேயரா இருந்தவர் வந்து பக்தவச்சலம். ஸோ ராஜாஜி அமைச்சரவையில உள்ளாட்சித்துறையில அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் டி பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியா, காமராஜர் அமைச்சரவை. ஸோ 3 பேருடைய அமைச்சரவையிலையும் வந்து அமைச்சராக இருந்திருப்பாரு. தமிழ்நாட்டினுடைய கடைசி காங்கிரஸ் முதலமைச்சரும் வந்து பக்தவச்சலம் தான். தமிழ்நாட்டினுடைய கடைசி காங்கிரஸ் முதலமைச்சரும் வந்து பக்தவச்சலம் அவர்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் விவேகானந்தர் நினைவு மண்டபம் வந்து கட்டப்படுது கன்னியாகுமரியில 1963. ஸோ 64 வந்து என்னன்னா தனுஷ்கோடியில வந்து ஒரு புயல், ரொம்ப மோசமான புயல் வந்து தனுஷ்கோடியை வந்து அழிச்சிருக்கும். ஸோ இது வந்து 1964 நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து மேல மத்தியில வந்து பிரதமரா லால் பகதூர் சாஸ்திரி வந்து இருப்பாரு. ஸோ 1965 லால் பகதூர் சாஸ்திரி மத்தியில பிரதமரா இருப்பாரு. பிரதமரா இருக்கும்போது 1965 ஜனவரி 26 குடியரசு நாள் அன்னைக்கு என்ன சொல்றாருன்னா இந்தி வந்து பிரதான ஆட்சி மொழி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பார். ஸோ இதை இந்தி பிரதான மொழின்னு அறிவிச்சதும் தமிழ்நாட்டில் வந்து எதிர்ப்பு வந்திருக்கும். முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதம். ஸோ அவர் வந்து திருச்சியில இந்திய எதிர்ப்பு மாநாடு கூட்டியிருப்பாரு. அது பி.டி. ராஜன் தலைமையில இந்திய எதிர்ப்பு மாநாடு கூட்டியிருப்பாரு. கி.ஆ.பி. விஸ்வநாதம் வந்து முத்தமிழ் காவலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இந்த மாநாட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியா இருந்தார். ஸோ தமிழ்நாடு பத்திரிகை எடிட்டரா இருந்த கருமுத்து தியாகராச செட்டியார் தமிழ் கொடியை வந்து ஏற்றிருப்பார். ஸோ அந்த மாநாட்டில் தமிழ் கொடியை ஏற்றினவர் வந்து கருமுத்து தியாகராச செட்டியார். அவர் வந்து தமிழ்நாடு பத்திரிகையின் ஆசிரியராக இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிவலிங்கம், ரங்கநாதன், ஸோ 2 பேரும் தீக்குளித்து உயிர் தியாகம் செஞ்சிருப்பாங்க. துப்பாக்கி சூட்ல ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவன் வந்து இறந்திருப்பாரு. ஸோ குடியரசுத் தலைவர் இந்த எதிர்ப்பெல்லாம் பார்த்துட்டு குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? ஸோ இந்தி பேசாத மக்கள் வந்து விரும்புற வரைக்கும் ஆங்கிலமே நீடிக்கும். ஸோ இந்தியை வந்து திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உறுதிமொழி கொடுத்திருப்பார். ஸோ இது வந்து 65 இருந்து 67 வரைக்கும் பக்தவச்சலத்தினுடைய ஆட்சி. ஸோ பக்தவச்சலம் அப்படின்னா முக்கியமானது தமிழ்நாட்டினுடைய லாஸ்ட் காங்கிரஸ் முதலமைச்சர். தமிழ்நாட்டினுடைய கடைசி காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் வந்து பக்தவச்சலம் அவர்கள் தான். அடுத்து ஒரே ஒரு தலைவர் மட்டும் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு கிளாஸ் வந்து ஓவர். ஸோ கக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவராக தான் வந்து இன்னைக்கு நம்ம தலைவர்கள் வரலாறுல பார்க்க போறோம். ஸோ கக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து மதுரை மேலூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய தும்பைப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தை சார்ந்தவர். ஸோ பள்ளி மாணவனா இருக்கும்போதே இவருக்கு வந்து காங்கிரஸ்ல ஆர்வம் ஏற்பட்டு காங்கிரஸ்ல வந்து ஜாயின் பண்றாரு. பள்ளி மாணவனா இருக்கும்போதே 1939 ஜூன் 7 வந்து மதுரை ஆலயம் பிரவேசம் நடக்கும். ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வைத்தியநாதர் தலைமையில ஸோ அந்த ஆலய பிரவேசத்துல இவரோட கக்கன் அவர்களும் வந்து கக்கன் அவர்களும் கோயில் நுழைவுக்குள்ள போயிருப்பாரு. ஸோ 1952 நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பாரு. காமராசரின் சீடர். ஸோ கக்கன் வந்து யாருன்னா காமராசருடைய முக்கியமான சீடர் தான் கக்கன். ஸோ 54 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். ஸோ தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அரிசனர் வந்து கக்கன் அவர்கள் தான். 1954 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஸோ இப்போ காமராஜர் அமைச்சரோட பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தப்போ மேட்டூர் வைகை நீர்த்தேக்கங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஹரிஜன நலத்துறைக்கும் இருந்திருப்பாரு. வேளாண் துறை, உள்துறை. ஸோ அந்த துறைகள்லாம் வந்து காமராஜர் அமைச்சரவையில் இருந்திருப்பாரு. இந்த துறைகள்லாம் பதவி வகிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 67 தேர்தல். ஸோ 1967 தேர்தலில் மேலூர் தொகுதியில வந்து போட்டுட்டு இருப்பார். ஸோ அவருடைய சொந்த தொகுதியில போட்டியிடுவாரு. பட் திமுக வேட்பாளர் ஓ.பி. ராமனிடம் வந்து தோல்வி அடைஞ்சிருவார். ஸோ தோல்வி அடைஞ்சதும் அதுக்கப்புறம் அரசியல இருந்தே வந்து விலகி போயிருப்பார். சரிங்களா? ஸோ 1967 மேல வந்து அரசியல இருந்து வந்து விலகி போயிருப்பாரு. மேலூர் தொகுதியை போட்டிட்டு
திமுக வேட்பாளர் ஓ.பி. ராமனிடம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா அரசியல் வந்து வெளியே போயிருப்பாரு. 1999 மத்திய அரசு ஒரு நினைவா அஞ்சல் தலை ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு கிளாஸ் ஓவருங்க. ஸோ நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடியது நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாங்க.